இப்போ வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்க்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். இந்த திமுக எச்ச நாய்களை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலிங்க. இவனுங்களை திட்டுறதுக்குன்னே புது கெட்ட வார்த்தை கண்டுபிடிச்சி திட்டினாலுமே மனசு ஆறாது, கோவம் அடங்காதுங்க. அந்தளவுக்கு அநியாயம் பண்ணுறானுங்க, அந்தளவுக்கு அட்டூழியம் பண்ணுறானுங்க. கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணலான்னு வந்த விஜயோட கூட்டத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூட்டில் இது வரைக்கும் வராத பஸ் எல்லாம் வர வச்சு நெருக்கடி உண்டு பண்ணி மக்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலியமா எங்களுக்கு காமிச்சு விடுறாங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ல வந்து எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அதே பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண விஜய் அவர்கள் வந்தார். அந்த இடத்துலலாம் பர்ஃபெக்டாக போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து விஜயோட வாகனம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி பேரிகேடை போட்டாங்க. அந்த இடத்துலலாம் கூட்ட நெரிசலோ இந்த கரூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா, மக்களின் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டேஞ்சரான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்காமல் இருந்தது. ஸோ பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு விஜய் அவர்கள் கொளத்தூருக்கு நம்ம ஸ்டாலின் அவர்களோட தொகுதிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த இடத்துல ஒரு 10-15 போலீஸ்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் காலையில் நம்ம சொடலை அவர்கள் ரோட் ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு அதே கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு. ஆனால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கெடுபிடியான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சுற்றியுமே பேரிகேட் போட்டு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆளுக்கு பேரிகேட் போடலினாலுமே அவ்வளோ கூட்டம் தான் வரும். கூட்டமே ஆக்சுவலாக வரல. பட் இதே தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் பேச வரும்போது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வருதோ அத்தனை கூட்டத்தையுமே அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பஸ் டிப்போவே கொளத்தூரில் தான் நின்றுட்டு இருந்தது. பஸ் மட்டும் இல்லைங்க, குப்பை வண்டி, லாரி, எல்லா வேறு ரூட்டில் வர வண்டியெல்லாம் டேக் டைவர்ஸ்ன்னு சொல்லி கொளத்தூர் வழியாக அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களோட நோக்கம் என்னென்னா, ஏன் விஜய் வரட்டும், இவரோட கூட்டமும் வரட்டும், அடுத்த நாள் காலையில் 30-40 பேர் பலி அப்படின்னு சேனலில் நியூஸ் வரட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செஞ்சுருக்காங்க. விஜயவாடா பார்க்க போகிறீங்க, அது ஏன் தொகுதியிலிருந்த வாடா பார்க்க போகிறீங்க, எல்லோரும் சாவுங்கடா அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அங்கிள் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த திமுக நாய்களும் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களோட துரதிருஷ்டவசம் நேற்று எந்த ஒரு உயிர் சேதமே ஏற்படலை. மக்கள் மட்டும் இல்லைங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தனும் மனுஷங்களை கொள்கிற ஒரு மிஷின் சாத்தானுக்கு ஆதரவாகவும் கடவுளுக்கு எதிராகவும் நீங்கள் நிற்கிறதா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே மே 4ஆம் தேதி கடவுளாக இறங்கி வந்து செருப்படி கொடுப்பாரு இந்த திமுக நாய்களுக்கு. வந்துட்டே இருந்துச்சு. எங்க